நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, அன்பு மகளுக்காக தகப்பனே நீர் ஆயத்தப்படுத்த இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையிலே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேலை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, எங்கள் மத்தியில இந்த பிரசனம் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நேரத்துல அன்பு மகளை வாழ்த்தும்படி அப்பா நியாயப்பள்ளி ஆசிரியர்களாய் நாங்கள் வாலிப பிள்ளைகளுமாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாழ்த்துதல் மகளுக்கும் ஆண்டவரே மனமானதுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாங்க இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்கள் மூலமாக நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில தகப்பனே அது நிறைவேறும்படியாய் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாம மட்டும் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கின்ற ஆண்டவர் இரு மனங்கள் ஒரே மனமாய் மாற்றப்படுகின்ற இந்த திருமண வைபவத்துக்கு முன்னோட்டமாக நடைபெறுகின்ற இந்த உறுதி பூசுதல் நிகழ்வுக்கு வந்திருக்கிற யாவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாங்கள் அன்போடு குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். குறிப்பாக இந்த திருமண உறவிலே இணைக்கப்பட இருக்கின்ற அருமை பிள்ளைகள் வின்சென்ட், வசினி ஆகிய இருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். இந்த சிறப்பான நிகழ்வுக்கு ஆரம்பமாக நம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டுமான நாளின் மாலை வேலைக்காய் நன்றில் எடுக்கின்றோம். இந்த உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று நம்முடைய வாக்குகளின்படி ஒரு குடும்பமாக ஆண்டவரே இந்த வேளையில் மீண்டும் நோக்கி பார்ப்பது ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றில் எடுக்கின்றோம். ஆண்டவரே, நாளை நடைபெறுகின்ற இந்த திருமண வழிபாட்டுக்கு முன்னூட்டமாய் நடைபெறுகின்ற நிச்சயதார்த்த வைபவத்திலே உங்கள் கிருபையின் கரம் இருக்கின்ற தயவுகளுக்காக நன்றில் எடுக்கின்றோம். திருமண உறவிலே இணைக்கப்பட இருக்கின்ற அருமை பிள்ளைகளுக்கு ஜெபிக்கின்றோம். எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நீரிற்கும் நீர்த்திருந்த சகல விதமான மேன்மைகளோடு வாழ்ந்து செழிக்கும் அருள்தாரும் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். இந்த சிறப்பான நிகழ்வுக்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனை ஆத்துமமே முழுவதுமே உன் ஆண்டவரை தொழுதே என்ற பாடலுடைய 3 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்
ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே இந்நாள் வரை அன்புவை தாதரித்த தொழுதேத்து தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து துதி நீக்கும் தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி நீக்கும் தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த வரை தொழுதேத்து. நான் திருமறையில் ஒரு பகுதி வாசிக்கிறேன். நல்ல நாளிலும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 முடிய. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 முடிய. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கிடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாகியிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அன்பினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாகியிருக்கிறது. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமண பாடம் படிக்க முடிந்தார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த திருமண உறவிலே இணைக்கப்பட இருக்கின்ற அருமை பிள்ளைகள் உறவின் மக்களுக்கு நம் மத்தியில் இருக்கின்ற சிஎஸ்ஐ உடுமலைப்பேட்டை ஆலைக்கு ஆயர் திரு லோகேந்திரன் துத்தர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். கிறிஸ்துவுக்குள்ளாகியானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் வருவதற்கு ஆண்டவர் செய்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே மட்டுமல்ல, அருமையான திருமணத்தில் இணையக்கூடிய வாஸ்னிக்கும் வின்சென்ட்டுக்கும் அவருடைய திருமண வாழ்க்கை இந்த நிச்சயதார்த்த வைபவத்திலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த அருமையான ஆயிரம் பெருமக்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் திருமணம் முடிஞ்சு ஒரு குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இங்கே போகல தெரியல, குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும் போது இந்த குதிரை திடீர்னு நின்றுச்சு. உடனே நம்பர் 1 அப்படின்னு சொன்னாராம் இந்த ராஜா. திரும்ப இந்த குதிரை எழுப்பி போய் கொண்டிருக்கிறது. திரும்ப போயிட்டு இருக்கும் போது திருமணமான புதிய தம்பதிகளாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இருபுறங்களிலும் இடதுபுறம் வலதுபுறத்திலும் மக்கள் இன்று கரகோஷம் தட்டி அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் போது இந்த குதிரை 2வது முறையும் படுத்து விட்டது. ராஜா சொன்னாரா நம்பர் 2 அப்படின்னாரா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குதிரை திரும்பி எழுந்து தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தது. கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த குதிரை திரும்ப படுத்துக்கிடுச்சு. உடனே இந்த ராஜா நம்பர் 3 அப்படின்ட்டு கத்தி எடுத்து அந்த குதிரை காலை வெட்டி விட்டாராம். உடனே ராணி கேட்டாங்களா, என்ன இதை ஏன் இப்படி பண்ணீங்க?
அம்மா அந்த ராஜா சொன்னா நம்பர் 1 அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க பேசவே இல்லை. நான் சொல்றது புரியுங்க நினைக்கிறேன். அப்படி நீங்க நம்பர் 1 எனக்கு சொல்லக்கூடாது. என்ன ஏன்னா வாழ்க்கையில அநேக நேரம் நான் மறந்து இருக்கும் ஒரு காரியம் திருமண உறவிலே இணைய போகிற அருமையான கபிதர் மாத்திரமல்ல, திருமண வாழ்வில் இணைந்திருக்கிற நாம் அனைவருக்கும் முன்னிறுத்த வேண்டிய ஒரு காரியம் அன்பு என்பது என்றைக்கும் நம் வாழ்க்கையில் முன்னிறுத்த வேண்டிய ஒரு காரியம். அதை குறித்த ஒரு வசனங்களை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கிறோம். யோவான் என்றாலே அன்பின் சீசன் அல்லவா? இந்த நாளிலும் தங்களுடைய நிச்சயதார்த்த வைபவத்திலே தங்களுடைய உறுதிமொழியை பகிர்ந்து கொள்ள போகிற அருமையான வின்சென்ட் வாஸ்னி இருவரும் உங்க வாழ்க்கை அன்பினால் கட்டி எழுப்பப்படும் ஒரு வாழ்வாக என்றைக்கும் இருக்க வேண்டும். வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில அன்பை குறித்த காரியமே முன்னிறுத்தி காட்டப்படுகிறது. இது எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பும் அன்பாக இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் வாழ்க்கை என்பது கட்டி எழுப்ப முடியாத ஒரு காரியமாக மாறிவிடும் அல்லவா? குடும்பத்திலே, திருச்சபை வாழ்விலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை காரியம் என்ன? இயேசு என்றாலே அன்புக்கு இலக்கணம் அவர் இல்லாமல் வேறு யார்? So you have to have a love that should build each other in all the time. எப்பொழுதும் உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிற அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் அன்பு. So உங்க வாழ்க்கையில இந்த திருமறை பகுதியில் வாசிக்க கேட்டது போல உங்கள் வாழ்வில் உள்ள அன்பு கட்டி எழுப்பும் அன்பு. இப்படி சொல்லுவாங்க. இந்த நிச்சயதார்த்தம் என்பதற்கு நல்ல ஒரு ஆங்கில வார்த்தை வந்து கவர்னன்ட். இட்ஸ் நாட் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் வந்து கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போயிடும். ஒப்பந்தம் அல்ல, இது உடன்படிக்கை. இட் எவர்லாஸ்டிங் லவ். So it should build each other in all the time. எப்பொழுதும் இது கட்டி எழுப்பும் அன்பாக இருக்கட்டும். என்ன வின்சென்ட்? ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புங்கள். என்ன வாசி? வாழ்க்கை கட்டி எழுப்பட்டும். இரண்டாவது, இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் இது கரிசனை கொண்ட அன்பாக இருக்கும். இல்ல வாஸ்னி உங்களுக்கு காய்ச்சல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்தே ஆகும். அதுதான் கரிசனை. இல்ல அந்த கரிசனை இல்லை என்றால் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இதயம் அப்படி துடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நம் வாழ்வில் இருக்க வேண்டும். எனக்கு திருமணமாகி 17 ஆண்டுகள் உண்டோடி இருக்கிறது. எங்க குடும்பத்தில் அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவருக்கு ஒன்று என்றால் குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் கரிசனை காட்டும் அன்பாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு முன்வைத்திருக்கிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. கட்டி எழுப்பும் அன்பு, கரிசனை கொள்ளும் அன்பு கடைசி வரை நிலைத்திருக்கும் அன்பாக இருக்க வேண்டும். இட் should not break up in between. இடையிடையே அது மறைந்து போகும் மேகம் கூட்டம் போல இருக்கக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது. It should ever last. It should ever last. எப்பொழுதும் நிலைத்திருக்கும், கடைசி வரை நிலைக்கும் அன்பாக இருக்கும் என்றால் இந்த covenant will be seen in all the time. எப்பொழுதும் உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்து கொள்ளும் இந்த உடன்படிக்கை நிரந்தரமாக பார்க்கப்படும் ஒரு காரியமாக இருக்கட்டும். ஆண்டவரின் திருவார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அதுவே நம்ம படிச்சோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். சில நீங்க வாகனத்தில் போய் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்கன்னா லவ் இஸ் காட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. தட்ஸ் a wrong statement. God is love. நீங்க தேவன் அன்பாகவே இருக்கிறாரே தவிர அன்பு தேவனாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு வாலிப மக்கள் சொல்வது என்ன? Love is God. That's a wrong statement. Rather we need to say God is love. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா வேதம் சொல்கிறது. So we need to say திருமறை அதை நமக்கு வெளிப்படையாய் காட்டுகிறது. தேவன் என்னவாக இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். நாட் லவ் இஸ் காட், அது தவறு. ஸோ இந்த தேவன் அன்பாய் இருக்கும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒலிக்கட்டும், எப்பொழுதும் அது எதிரொலிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருக்கும் ஒரு காரியமாய் இருந்தால் அது கரிசனை கொண்ட அன்பாகவும் கட்டி எழுப்பும் அன்பாகவும் கடைசி வரை நிலைத்திருக்கும் அந்த அன்பாக இருக்க ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே கிருபை பாராட்டுவார். உங்க வாழ்க்கையில் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அருமை ஐயாவுக்கு குடும்பத்தின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வின்சென்ட் பார்த்துக்கிறார்.
வின்சென்ட்டை விட வசனி தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். எப்பையா முடிப்பேன், எப்பையா முடிப்பேன், முடிச்சு அவ்வளோக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் வசனி கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு வசனி சரியா பதில் சொன்னா மட்டும்தான் திருமறையின் அடிப்படையில் நாங்கள் பைபிள் கொஸ்டின் தான். ஏன்னா வசனி வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர், அதனால அவங்க வந்து பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கீங்க தானே. அந்த கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே போகும். பேசுறது இந்த ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரி, எல்லாவற்றையும் வசதி பார்த்துக்கலாம். இது ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன் வசதி அது பார்த்து இன்னொன்று பார்த்து ஐயா சொன்னார் செய்தி. ஏன்னா எத்தனையோ கல்யாணத்துக்கு போய்க்கிறது நிச்சயம், ஆனால் ஒரு கல்யாணம் கூட சப்போர்ட்டா படம் வச்சதில்லை. எனக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா சப்போர்ட்டா வச்சுக்கிறேன்னு பார்த்தா வசனிக்கு வின்சென்ட் சப்போர்ட்டா இருப்பாங்க, வின்சென்ட்டுக்கு வசனி சப்போர்ட்டா இருப்பீங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமா அங்கிருந்தே சப்போர்ட்டா கொடுத்தாங்க. அப்படித்தானே? பரவாயில்ல, ஆண்டவர்களை ஆசீர்வதி. கேள்வி கேட்கலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லும் போதே திருக்குதா இருக்குல்ல, அதை விட அம்மா தீர்க்கதரிசி அம்மா அதை விட டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா தைரியத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை சார், சின்ன கேள்வி. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50. நீங்க எடுப்பேன், அப்ப நீங்க எடுப்பீங்கன்னா அப்ப கண்டுபிடிச்சுவாங்க. சரிங்களா? இந்த கேள்வி என்னன்னா, அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் கொடுப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளாகிய வஸ்னியை அழைத்து நீ இந்த மனிதனோடு கேட்டவனே பதில் சொல்லணும். அப்படி அவசரப்பட்டு என்னதான் பண்ற, கொஞ்சம் போய் இந்த மனிதனோடு கூட போகிறாயா? அவங்கதான் தலையாட்டம், நீங்க வேற மாட்டாங்க. அப்ப சொல்லி கொடுக்கூடாது. சரி, உண்மையாகவே ஒரு சந்தோஷமான காரியம். விட்டா இப்பவே ஒரு மச்சக்கோத்து வாங்கி பூ முடிச்சு விடலாம் போல இருக்குது. இருந்தாலும் ஒரு சந்தோஷமான காரியம். அன்று ரெபெக்காளை வாழ்த்தினார்கள். எங்கள் சகோதரியை ஓடக்கூடிய பெருகுவாயை வாழ்த்தினது போல இந்த நாளிலே ஆயுள் பெருமக்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். யார் வசனி நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெல்லுக்கு பாயறது கொஞ்சம் புல்லுக்கும் பாய்க்குமா. அப்ப என்னன்னா, நாங்க வசனியை வாழ்த்துனா அந்த வார்த்தை என்னவா மாறும், வின்சென்ட்டுக்கும் மாறி. ஏன்னா நெல்லுக்கு பாயறது கொஞ்சம் புல்லுக்கு பாய்க்குன்னா அதோட விளக்கம் என்னன்னா, வயல்ல ஃபர்ஸ்ட் செழிப்பு எது வளரும் தெரியுதுல, வயல்ல எது சிறப்பா வளரும், புல்லு தான் வளரும். அப்புறம் புல்லு வளர்ந்து நல்லா வரும்போது தான் நெல்லு வளரும். நெல்மணிகள் வரும்போது அந்த புல்லு வந்து என்ன செய்யும், அந்த நெல்லுக்கு உரமா மாறும். மக்கி தண்ணியில பட்டு அந்த புல்லு வந்து நெல்லுக்கு உரமா மாறும். அதுதான் நெல்லுக்கு பாயது கொஞ்சம் புல்லுக்கு பாய்க்கிற மாதிரி வசனிக்கு நீங்க என்னவா மாறணும், என்ன புல்லா மாறணும். புல்லாவில்ல அப்படிலாம் தப்பா சொல்லாதீங்க. நீங்க புல்லா மாறணும். அப்படி மாறும்போது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உங்களது வாழ்க்கையில உரமாகவும் வரமாகவும் நல்ல தரமாகவும் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். வரீங்களா? பரலோகத்தை பிதாவே, சமூகத்தில் வந்திருக்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு ஒன்றாக கூடி எங்களுடைய குடும்பங்களை கட்டுவதற்கு சொல்கிறோம். கல்வியான சகோதரர் சந்தோஷினி அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்படுவதற்காக உடன்படிக்கைக்காக வந்திருக்கிறார்கள். அதனுடைய அடையாளமாக குடும்பத்தார் கொண்டு வந்திருக்கிற அந்த பொருட்களை கற்று ஆசீர்வதி. பிதாவும் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இது
பிள்ளைகளுடைய உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக காணப்பட்ட செய்ய உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எங்களுக்கு முன்பதாக செழிப்பாக நீர் உண்டு பண்ணின ஆண்டவரை பழங்கள் இருப்பது போல நம்முடைய பிள்ளைகள் செழிப்பாக ஓங்கி வளர ஒரு அர்த்தமுள்ள குடும்பத்தை இந்த பிள்ளைகள் உருவாக்க கற்றுக்கொண்டு செய்ய, தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததியை உருவாக்க கற்றுக்கொண்டு செய்ய, தேவனுக்காக நிற்கக்கூடிய ஆண்டவரே தூண்களை ஆண்டவரை குடும்பங்களை உருவாக்க இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு செய்ய உடைய நாமத்துக்கே நாங்கள் துதி கட்டை செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர், உண்மையாய் என் இலக்கை நீரேற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர், உண்மையாய் என் இலக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே, உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லையில்லா நன்மைகளால் நிறைத்திடுவேன். இன்று முதல் நான்
கரைநிறையில்லா வாழ்வழித்து கரைநிறையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் மெய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே மெய்த்திடும் மெய்ப்பனம் பின்னி செல்வேன் மெய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே மெய்த்திடும் மெய்ப்பனம் பின்னி செல்வேன் புள்ளி மேய்ச்சல் காணச் செய்த அவனது நீரத்தை வழி நடத்தும் புள்ளி மேய்ச்சல் காணச் செய்த அவனது நீரத்தை வழி நடத்தும் கோழியை கொண்டு பாறை மாற்றும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும் கழுகினை போல என் பல்கள் மாற்றும் செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும் கழுகினை போல என் பல்கள் மாற்றும் வானில் பூக்களும் நீரிருக்கும் மரங்களினாலே நிரப்பும் வானில் பூக்களும் நீரிருக்கும் மரங்களினாலே நிரப்பும் உன் வார்த்தையை கொண்டு வாழ்வை மாற்றும் கரப்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரைதிரையில்லா வாழ்வழித்து கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரப்பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் நேரத்தில் பிள்ளைகளுக்கு வந்து மோதிரம் மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள் அணிந்து கொள்ள இருக்கிறார்கள் அதுக்காக நான் சொல்லி நல்ல தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கும் அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கிலே எங்களை வாழ வைக்கிறவர்களே இந்த நேரத்தில் கல்யாண மணமகன் மணமகள் இருவரும் மோதிரங்களை ஆண்டவரை அணிவிக்க இருக்கிறார்கள். அந்த ஆண்டவரே உடன்படிக்கை காரியம் அதன் வாயிலாக வெளிப்படுவதற்கு நீ உதவி பாராட்டும். எவ்விதமாக இந்த தங்கம் விழுகிறதோ இவருடைய வாழ்க்கையும் அநேகருக்கு முன்பதாக வெளிச்சமாக இருக்க உதவி செய்யும். உடைய அனுக்கிரகம் பிள்ளைகளுடைய பொறுமை இருப்பதாக இயேசு ரட்சகரின் பேரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
எங்கள் அன்பின் கடவுளை நீ கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். இப்பொழுது மனதிலே எங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நீ நன்றி படைக்கின்றோம். ஆண்டவர், அன்பு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களுடையதாக இருக்கு. கிருபை பாராட்டும். குறிப்பாக ஆண்டவரே, நாளை தினத்தில் நடைபெறுகின்ற அந்த திருமண ஆராதனையிலே ஆண்டவரே உடைய கிருபை ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படியாக இடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரை வருகின்ற உறவின் மக்களை சுபத்திரமாய் ஆண்டவரை அழைத்து வந்து திருமண காரியங்களை கண்டு அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தலை கிருபை பாராட்டும்படியாக இடத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரை கால சந்தோஷங்களை சாதகமாக்கி கொடுங்க. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் ஏற்ற காலங்களில் ஏற்ற நேரங்களிலே ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தையும் அருட்கொடை பெற்று நிறைவான நன்மைகளோடு ஆண்டவரின் சமுதாயத்திலே சீரும் சிறப்புமான செழிப்புமான வாழ்க்கை வாழ்ந்து உண்மை முன்னிறுத்தி எப்பொழுதும் ஆண்டவரை உங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் குடும்பமாக இருக்க நீ கிருபை பாராட்டும்படியாய் நமக்கு வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நிச்சயதார்த்த நிகழ்வை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பு பிள்ளைகளோடு உறவுகளோடு உங்களுக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். திருமணத்தில் இணைந்திருக்கின்ற அன்பு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒருவருக்கு ஒருவர் ஒரே சிந்தையோடு வாழ நீர் கிருபை பாராட்டும். இப்பொழுது ஆண்டவரே, 1000 பேர் மக்களாய் ஊழியர்களாய் ஆண்டவரே அன்பு உறவுகளாய் அன்பு பிள்ளைகளை மீண்டும் நாங்கள் ஆண்டவரை மனதார வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களுடையதாக கிருபை பாராட்ட முடியாது. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியை வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின்மைக்கும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட விசேஷமாக திருமண உறவில் இணைக்கப்பட இருக்கின்ற அருமை பிள்ளைகளோடு எதிர்கால வாழ்வோடு கூட சதா காலங்களிலும் நின்று நிலவுவாங்க. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காற்றில் வருகின்ற வாசம் தருகின்ற மலரும் பூமுகத்தின் ஞாபகம். காலம் கடந்தாலும் காட்சி மறையாது நினைவில் கலந்தாடும் ஓர் மனம். உலா போகும் கனா, உலா போகும் வினா. தொலைந்ததே நன்றி சொல்லவே என் கனவும் மீண்டதே. தேடல் தீராதது பாதை மாறாதது. வான் பார்த்து மழை கை கோர்த்து வரும் நாள் தானோ இதுவே. உன் பார்வை கொள்ள பதில் ஒன்று கேட்க ஏதேதோ நெஞ்சம் சொல்ல. காற்றில் வருகின்ற வாசம் தருகின்ற மலரும் பூமுகத்தின் ஞாபகம். சின்ன சிரிப்போடும் செல்ல நடிப்போடும்